ஞானசித்தர் திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் லிங்க தத்துவ விளக்கம். லிங்கம் என்பதில் லிம் என்பது ஒடுங்குதலையும் கம் என்பது உற்பத்தியாதலையும் குறிக்கின்றது. பிரளய காலத்தில் இந்த அண்ட சராசரம் அனைத்தும் எதில் ஒடுங்கி படைப்பு காலத்தில் மீண்டும் எங்கிருந்து உற்பத்தியாகிறதோ அதுவே லிங்கமாகும். அண்டலிங்கம், பிண்டலிங்கம், சதாசிவலிங்கம், ஆத்மலிங்கம், ஞானலிங்கம், சிவலிங்கம். அண்ட சராசரம் அனைத்துமாய் இறைவன் இருப்பதால் இந்த பிரபஞ்சமே அண்டலிங்கம். மானுடரின் உடம்பே இறை தத்துவம் விளங்கும் ஆலயமாய் இருப்பதால் தூளதேகமே பிண்டலிங்கம். எல்லா வஸ்துவிலும் சிவமும் சக்தியும் பிரிக்க முடியாத இணைந்த நிலையில் உள்ளதே சதாசிவலிங்கம். நம் உடம்பினுள்ளே சூட்சமமாக உயிரொளியாக உள்ள ஜீவாத்மாவே ஆத்மலிங்கம். உயிரொளிக்கும் உள்ளொளியாக விளங்கும் ஏக பரம்பொருளே ஞானலிங்கம். ஆதி அந்தமில்லா இறைவனின் புறத்தோற்றமே நாம் வணங்கும் சிவலிங்கம். மானுடராக்கை வடிவு சிவலிங்கம், மானுடராக்கை வடிவு சிதம்பரம், மானுடராக்கை வடிவு சதாசிவம், மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே, மானுடராக்கை வடிவு. ஓம் நம சிவாய. சித்தர்களின் இறையியல் கோட்பாடுகளை அறிந்து கொள்ள சமரச ஜோதியுடன் இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.